வெல்கம் டு மூவிஸ் வித் மணிஷ் சேனல். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஹாரர் படம். ஆனால் அதுலேயும் ட்விஸ்ட் இருக்கிற படம். வழக்கமாக அந்த பேய் படத்தில் அது ஒரு சொந்த கதை, சோக கதை பார்த்துருப்போம். இதில் பயங்கரமான ட்விஸ்ட்டை வச்சு டேய் நாங்கடா கதையவே வேற மாதிரி திருப்பி விட்டாங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. வாங்க ட்விஸ்ட் கலந்து இந்த பேய் படத்தை ஃபுல்லாக பார்த்துருவோம். ஓப்பனிங்லேயே திடீர்னு ஏதோ எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி, ஆனால் அதை முழுசாக நமக்கு காட்டல. ஹீரோயின் தன்னோட பொண்ணோட அவசர அவசரமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அவங்க அம்மாவும் சேர்ந்து மொத்தமாக அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. காரில் இருக்கிற டிரைவரும் சரி வா இதனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மொத்த பேருமா கிளம்பி போகிறத காட்டுறாங்க. அவங்க அம்மா ஹீரோயின் கிட்ட இங்கே பாரு நீ கரெக்டான முடிவை தான் எடுத்திருக்கியா அப்படின்னு கேட்கவும், ஆமா நீ நானும் என் பொண்ணு 3 பேர் தான். அதான் அந்த டிரைவர், அவன் பேரு சுலைமான், அவன் நல்லா நம்மளை பார்த்துப்பான், நம்ம லைஃப்காக தான் இந்த முடிவை நான் எடுத்தேன்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கிற வீட்டில் பிரச்சனை வந்து புருஷனை விட்டுட்டு இப்போ புது லைஃப்காக இவங்க கிளம்பி வந்திருக்காங்க. சில மாசங்கள் போகுது. இங்க சடங்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற வேலையை தான் இந்த சுலைமான்கிறவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா செம ஃப்ராடுகார பையன். இதெல்லாம் பண்ணாதான் நம்மளால வாழ முடியும், அப்பதான் நமக்கு காசு கிடைக்குங்கிற மாதிரி அந்த சடங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதோட சேர்ந்து இவளையும் பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கான். இவ டென்ஷன் ஆகி எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஃப்ராடுன்னு ஹீரோயினும் சொல்லவும், ஏண்டி என்னையவே எதிர்த்து பேசுறான்னு போட்டு அடிக்கிறான். என்ன இப்படி வேணாலும் டார்ச்சர் பண்ணு, ஆனா என்ன பண்ற மாதிரி என் பொண்ணையும் எங்க அம்மாவையும் பண்ணாத ப்ளீஸ் அப்படின்னு அவளும் கெஞ்சரா. சரி சரி இப்ப சடங்கு வேலையெல்லாம் நடக்க போகுது, ஒழுங்கா அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி இவ கைத்தை பிடிச்சிக்கணும், அவன் உள்ள இறங்கணும். இதுதான் இந்த பாரு ஒழுங்கா புடி, லைட்டா இது போனாலும் கரெக்டா இழுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் ஆத்துல இறங்குறான். இவ வேணும்ட்டே கையில ஒரு கட்டத்துல விட்டுறா. அவன் தண்ணியில அப்படியே காலி ஆயிடுறான். ஏன்டா உன்னை நம்பி வந்தா நீயே ஃப்ராடுகார பையன், அது இல்லாம எங்களை போட்டு இவ்வளவு கொடுமை பண்றியான்னு சொல்லி அவளும் சடங்காவது ஒரு மண்ணாவது அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டு கிளம்பிடுறான். இப்ப இவன் அங்கேயே இறந்து விட்டான். அடுத்து 2 வாரம் ஆகுது. இவ பொண்ணுகிட்ட இங்க பாரு பாட்டி பேச்சை கேட்டு ஒழுங்கா இருக்கணும், ஏன்னா இவளும் வேலைக்கு போயிட்டு இருக்கா. பாட்டிமாவும் ஒரு இடத்துல வேலைக்கு போறாங்க. பாட்டிமா கூட தான் இந்த குட்டி பொண்ணு இருக்கிறா. அப்படி அதனால ஒழுங்கா உங்க பேச்சை கேட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இவளும் வண்டி எடுத்துட்டு வேலைக்கு கிளம்புறா. அங்க அவ புருஷனுக்கு கடன் கொடுத்தவங்க எல்லாம் இவ்வளவு பிடிச்சி கத்துறாங்க, எங்கடி உன் புருஷன் சுலைமான் காசு கொடுக்காம எங்கடி ஓடிவிட்டான் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா தண்ணியில விழுந்து காலியான விஷயத்தை யாருக்குமே சொல்லல. அதனால இந்த சடங்கு செய்யும் போது அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான். எங்கேயோ சில பேரை ஏமாத்தி விட்டு ஓடிவிட்டான், திரும்ப வராம இருக்கான்ற மாதிரி தான் இந்த 2 வாரமா ஊர்ல இருக்கவங்களும் நம்பிட்டு இருக்காங்க. இவ ஆக்சுவலா டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு வர்ற அந்த காசை வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கா. அந்த பண்ணாட போய் சேர்ந்ததுனால இப்ப குடும்பம் பண்றதுக்குன்னு ஆள் இல்ல, அட்லீஸ்ட் நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கணுங்கிற அந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கா. நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு வேலையை முடிச்சுட்டு பாட்டிமாவை கூப்பிட்டுக்கணும், பொண்ணு அவன் கூட தான் இருப்பான்னு சொல்லி இப்ப கூட்டிட்டு போலாம்னு வரும்போது அந்த குட்டி பொண்ணு ஓன்னு அழுதுகிட்டு இருக்கா. நல்ல மழை வேறையா, இங்கே கொஞ்ச நேரம் இருக்கலாம் அப்புறமா கிளம்பி போலான்ற மாதிரி ஹீரோயின் எனக்கு கிளம்பு வீட்டுக்கு போகணும், நல்ல மழை பெய்யறதுக்குள்ள சீக்கிரம் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவசர அவசரமா வண்டியில வேகமா கிளம்புறாங்க. அவ பொண்ணு ஏதோ அழுதுகிட்டு இருக்கா. அவ மழைனால பயப்படுறா போல இருக்கலாம்னா இல்ல நீ கிளம்புங்கிற மாதிரி பாட்டிமாவும் பிரஷர் போடவும் சரி வாங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி வண்டியில வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப 2 ரூட் காட்டுது. பாட்டிமா வந்து உடனே லெஃப்ட் எடு, இந்த பக்கமாவே போலாம்னு சொன்னா இல்ல ரைட் பக்கம் அதுதான் கரெக்டான ரூட், ஷார்ட் ரூட், எனக்கு வழி தெரியும், அங்க ரோட் நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி போகும்போது அந்த பாட்டிமா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் கரெக்டான முடிவை தான் எடுக்கிறியா அப்படின்னு திரும்பவும் கேட்கவும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரூட்ல வந்தா அந்த ரூட்டே ஏடா கூடமா இருந்து இவ்வளவு வண்டி கண்ட்ரோலை மீறி மொத்தமா இடிச்சு கீழே விழுந்துடுறா. அந்த பாட்டிமா தடுக்கி அங்க தண்ணீரை விழுந்து அவங்க இறந்தே போயிட்டாங்க. இவன் மயக்கமா கிடக்கிறா. பொண்ணும் காணாம போயிட்டா. அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து இவளை காப்பாத்தி கூட்டு வரீங்க. எங்க அம்மா எங்கன்ற மாதிரி அவளும் தேடினா அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இப்ப பொண்ணு கிடைக்கவே இல்லை. சரி பொண்ணு இறந்துட்டான்னு நினைச்சா இல்ல, அங்க அவங்க டெட் பாடியும் கிடைக்கல. அவ எங்க போனானே தெரியல. இப்ப தன்னோட பொண்ணுமே காணாம போயிட்டா. அவளை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இவங்க அம்மாவும் இங்க இறந்துட்டாங்க. அப்பதான் குய்யால அந்த பாட்டிமாவை தூரத்துல காட்டுறாங்க. அது பேயாவே மாறிடுச்சு. அப்படியே கட் பண்ணா ஸ்விம்மிங் கிளாஸ் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. அங்க ஒரு பையன் ஐயோ தண்ணி நான் பயங்க நான் உட்காந்துக்கிட்டே இருக்கேன், நான் உள்ளலாம் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் புலம்பிக்கிட்டு இருக்கான். டேய் நீச்சல் சொல்லி தரேன்டா நாங்க இருக்கான், நீ என்ன பயந்துகிட்டு இருக்கன்ற மாதிரி அவன் எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கான். அந்த ஸ்விம்மிங் சொல்லி தர டீச்சர் அதுக்குள்ள அசிஸ்டன்ட் கூப்பிட்டு மேடம் அவன் பெரிய இடத்து பையன், 1 வருஷத்துக்கு தேவையான ஃபீஸ் எல்லாம் கட்டி விட்டாங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க, ஒழுங்கா நீச்சல் கத்து கொடுங்கன்ற மாதிரி அவனு விஷயத்தை சொல்லி புரிய வைக்க பாக்குறான். இவ எல்லார்கிட்டயுமே ஒரே மாதிரி தான் டீலிங்ல இருப்பா. அதனால அந்த பையனை பிடிச்சி தண்ணியில தள்ளி விட்டு ஒழுங்கா கத்துக்கடா, சும்மா என்ன ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி அவனை தண்ணியில் தள்ளி விட்டு பாட்டுன்னு போயிட்டா. இவங்கள டீச்சர்னே வச்சுப்போம். இவங்க ஸ்விம்மிங் சொல்லி தர்றது அது கூடவே சேர்ந்து பாட்காஸ்டும் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் வந்து தன்னுடைய பொண்ணு காணோம், அவளை எப்படியாச்சும் கண்டுபிடிங்கன்னு சொல்லி மற்ற போலீஸ்க்கும் கேட்டுக்கிட்டே இருக்கா. ஆக்சுவலா எல்லா போலீஸ்காரங்களும் வெறி கொண்டு தேடி மேடம் இதுக்கப்புறம் இருட்ட போகுது, இதுக்கப்புறம் இந்த பக்கம்லாம் தேட முடியாது, புரிஞ்சுக்கோங்க, நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு தேடி விட்டோன்ற மாதிரி அவங்களும் டயர்ட் ஆயிட்டாங்க. அது இல்லாம ஹீரோயின் வந்து ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் ஆக இங்க பாருங்க பிரான்ஸ், இதுதான் என்னோட அழகின் ரகசியம், நீங்களும் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா பளிச்சுன்னு ஆவீங்க பிரான்ஸ் அப்படின்னு கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்க. அப்பதான் வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு வில்லங்க இருக்குங்கிற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. ஆத்தாடி யாரா என் வீட்டுல அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒண்ணும் கிடையாது. அப்ப அப்படியே திருப்பும் போது இந்த ரிங் லைட்டுக்குள்ள லைட் பேயோட உருவத்தை காமிச்சு விட்டு ஆஹா இந்த வீட்டுக்குள்ள ஏதோ வந்துருச்சுரோய் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சு போச்சு. சாச்சா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இருந்தாலும் வெளியே வராத மாதிரி ஒன்றும் இல்லை நான் தான் ஏதோ நினச்சிக்கிறேன் போலன்ற மாதிரியே சமாளித்து சரியாயிட்டாங்க. இங்கே மறுபடியும் போலீஸை வச்சு இவங்க தேட வச்சுக்கிட்டு இருக்காங்க. மேடம் இங்கே பாருங்க எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு, உங்கள் பொண்ணு இறந்துருக்க சான்ஸ் இருக்குன்னு. இல்லை என் பொண்ணு செத்துருக்க மாட்டா, உயிரோட தான் இருப்பான்னா. அப்போ போலீஸ்காரமே சொல்கிறாரு மேடம் உங்கள் குழந்தைக்கு வந்து நீச்சல் தெரியுமாமே, ஒருவோட நீச்சல் அடிச்சு அவள் கிராஸ் பண்ணி போயிருக்கலாம்ல தண்ணியை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இவளுக்கும் என் பொண்ணு உயிரோட
உயிரோட தான் இருக்கா அப்படிங்கறத நம்பிட்டு இருக்காங்க. சோ இவங்க தான் இன்ஃப்ளூயன்சர் ஆச்சே, அதனால வழக்கம் போல என் பொண்ணுக்காக நீங்க ப்ரே பண்ணுங்க, என் பொண்ணு நான் தேடிக்கிட்டு இருக்கேன், இன்னும் கிடைக்கவே மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி வீடியோல சொல்லவும், துப்பட்டா போடுங்க தோழி, சமையல் செய்ய வேண்டிய உனக்கு சோசியல் மீடியா எதற்கு இப்படின்னு நம்ம ஊர் பூமர்ஸ் கேட்கற மாதிரி அவங்க ஊர்லயும் பூமர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கமெண்ட்ல உன் பிள்ளைய காணோம்னா போய் ப்ரே பண்ணு, அதை விட்டு நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் தேவையா உனக்குங்கிற மாதிரியே கத்துறாங்க. இவளும் டென்ஷன் ஆகாம இத பாருங்க நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், என் பொண்ணுக்காக நீங்களும் கொஞ்சம் ப்ரே பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி பாசமா சொல்லி அந்த வீடியோவை முடிச்சிடறா. லைட்டா அவங்க அம்மாவையும் தன்னுடைய பொண்ணையும் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுல அந்த பாட்டிமாவை முழுசா பேயா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறத நமக்கு ஃபுல்லா காட்டுறாங்க. ஆஹா, இந்த வீட்டுக்குள்ள வந்துருச்சு, இந்த பாட்டிமா ஏதோ பண்ண போகுதுங்கிற மாதிரி நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த பாட்டிமா ஸ்டார்டிங்ல இருந்தே சொன்னதுதான் இப்ப பேயா மாதிரியும் சொல்லுது, நீ கரெக்டான முடிவை தான் எடுத்திருக்கியா நீ. அதே டைலாக் இப்ப கொஞ்சம் பேய் மாடுலேஷன்ல சொல்லும் போது கொஞ்சம் பயங்கரமா இருக்குது. இங்க தன்னுடைய அம்மாவுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிச்சு அதை பிரிண்ட் எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துலயும் ஒட்டுறதுக்காக எடுத்துக்கிட்டு போறாங்க. இன்னும் இந்த போட்டோவோ இந்த பாட்டிமா தான் இந்த பிரிட்ஜில் ஆக்சிடென்ட் ஆனதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா அதை பைக் ஓட்டிட்டு போறாங்களே அந்த அம்மாவுடைய பொண்ணு இப்ப காணும், ஐ திங்க் இறந்துருப்பாங்க, பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தையும் சொல்ல, ஆக்சுவலா அந்த காணாம போன குட்டி பொண்ணு இவகிட்ட ஸ்விம்மிங் கத்துக்கவும் வந்திருக்கா. அதனால இவளுக்கு அவளுக்கு நல்லாவே தெரியும். போலீஸும் தேடி தேடி பார்த்துட்டு, மேடம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ், உங்க பொண்ணு இறந்துட்டா, இதுக்கு மேல தேட சொல்லிட்டு இருக்காதீங்கிற மாதிரியே அவங்களும் சொல்லிவிட்டாங்க கிளியராவே. இவளுக்கும் கிட்டத்தட்ட நம்பிக்கையே போயிடுச்சு. அங்க வீடியோல என் பொண்ணு இன்னும் சாகலன்னு நம்பிக்கிட்டு இருக்கேன், ஒருவேளை அப்படி இல்லைன்னா என் பொண்ணு பாடியாச்சு கிடைக்கும், அதை நான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அந்த செல்லு ஃபுல் வேகத்துல சுத்தவும் இவளே ஒரு செகண்ட் அலறி போயிடுறா. நான் எதுவும் தப்பா சொல்லல அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு ஒரு செகண்ட் தூக்கி வாரி போட்டுருச்சு. அடுத்த நாள் ஹீரோயினோட அம்மா ஆக்சுவலா முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னல, அவங்க அந்த லாண்ட்ரி வேலைலாம் பார்த்துட்டு இருந்தாங்க, ஒரு வீட்டில் போய் வேலை பார்த்துருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு டெலிவர் பண்ண வேண்டிய துணியை வந்து இப்போ ஹீரோயின் எடுத்துட்டு போய் கொடுக்குறா. அங்க வந்து பாட்டிமாவுடைய முதலாளி கிட்ட, சாரி எங்க அம்மாவுக்கு இப்படி ஆனதுனால என்னால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அது இல்லாம தேங்க்ஸ் சார், எங்க அம்மாவோட இறுதி சடங்குக்கு நீங்க வந்து காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், அதுக்கும் மிகப்பெரிய நன்றிகள்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கி, சார் இப்போ எனக்கு வேலை எதுவும் பெருசா இல்லை, நீங்க ஏதாச்சும் வேலை கொடுத்தீங்கன்னா இல்லை பாட்டிமா பார்த்துட்டு இருந்த வேலையை எனக்கு திரும்ப கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், கொஞ்சம் புண்ணியமா போகுங்கிற மாதிரி கேட்க, அவருமே சரி ஓகே எனக்கும் வேலைக்கு ஆள் தேவைப்படுது ஒழுங்கா வந்துருங்கிற மாதிரி அவருமே வேலைக்கு சேர்த்துக்கிட்டா. அப்படி இங்க ஸ்விம்மிங் டீச்சர் ஆக்சுவலா ஸ்விம்மிங்கோட சேர்ந்து பாட்காஸ்டும் பண்றாங்கன்னு சொன்னல, அவங்களுக்கு இவளோட ஸ்டோரியை கவர் பண்ணா நல்லா இருக்குங்கிற மாதிரி ஆசை வருது. இங்க போலீஸ் இதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, நம்மளே கொஞ்சம் தேடலாம், இந்த பக்கம் கொஞ்சம் தேடினா ஏதாச்சும் கிடைக்க சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி தேட போகும்போது இவ பொண்ணே அங்க மயங்கி விழுந்து கிடக்கிற மாதிரியே தெரியுது. என் பொண்ணா அப்படிங்கிற மாதிரி பதறி அடிச்சுட்டு போனா, அதுக்குள்ள இந்த டீச்சர் கையை பிடிச்சி, மேடம் விழுந்திருப்பீங்க மேடம், கொஞ்சம் ஸ்லிப்பாகி விழுந்திருப்பீங்க, பார்த்து போங்கிற மாதிரி அவ தடுத்து நிறுத்துறா. இப்போ இந்த டீச்சருக்கு ஆக்சுவலாக நம்ம அவளை வச்சு பாட்காஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும், செம்ம ஐடியா மேடம், பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க தான் வைரல் ஆயிடுவீங்கிற மாதிரியே அவனும் இந்த ஐடியாவுக்கு சூப்பர் மேடம் சட்டுப்புட்டு பண்ணி முடிங்கிற மாதிரியே அவளையும் உசு பேத்துறான். சரி ஹீரோயின் வீட்டுக்கே நம்ம போய் பார்ப்போங்கிற மாதிரி அங்கே போனா யாருமே இல்லை, கதவு வேற திறந்து தான் இருக்கு, இன்னும் உள்ள யாருமே இல்லைங்கிற மாதிரி உள்ள வந்து இவங்க ஃபேமிலி போட்டோவெல்லாம் பார்த்துட்டு அதை டக்குன்னு செல்ல எடுத்து போட்டோ எடுத்துக்கிறா. நம்ம தேவைப்படவங்களை பத்தி டீட்டெயிலாக பேசலாம்னு சொல்லி போட்டோஸ்லாம் எடுத்துக்கிறா. அங்கே அப்படியே திடீர்னு ரூம் ஓப்பன் ஆகவும், ஐயோ யாரும் இருக்காங்க போலியே, சாரி மேடம் வந்து பார்த்தா அந்த ரூம்ல யாருமே இல்லை. திடீர்னு ஏதோ தண்ணி லீக் ஆகிட்டே இருக்கு, என்ன வீடு மேலேருந்து ஒழுகுதா அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா ரத்தம் அப்படியே ஒழுகிட்டு இருக்குது. ஐயோ இந்த வீட்டுக்குள்ள யாரும் இருக்காங்க, பேய் இருக்குதுன்னு அவளும் பதறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வந்துடுறா. இங்க ஹீரோயின் பாட்டிமா வேலை பார்த்த இடத்துல இப்போ வேலைக்கு சேர்ந்துட்டால, அங்க இந்த பேப்பர் கிரெயின்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்ததும் இவளுக்குமே பொண்ணு ஞாபகம் வந்துச்சு, பொண்ணு அடிக்கடி இந்த பேப்பர் கிரைன்லாம் பண்ணிட்டு இருப்பா. அதே மாதிரி பண்ணவும் அந்த முதலாளியே வந்து, உங்க பொண்ணு நிர்மலா அவளுமே அதை பண்ணியிருக்கா, நான் பார்த்துருக்கேன், அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அவளுடைய ஆசை என்னன்னு சும்மா கேட்டா 1000 பேப்பர் கிரைன் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தான்னா, அப்ப அதாவது அம்மாக்கும் பொண்ணுக்கும் இந்த பாண்டிங் அதிகப்படியா இருக்கும் அந்த பேப்பர் கிரைன் பண்ணும்போது அப்படின்னு சொல்லவும், சரி என் பொண்ணுக்காக என் பொண்ணுடைய ஆசையை நான் நிறைவேற்றுறேன், அவள் எப்படியாச்சும் கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லி இவங்க 1000 பேப்பர் கிரைனை பண்ணி அவ காணாம போன அந்த ஆத்துலயே நம்ம விட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பேப்பர் குறான்ற மாதிரி அத்தனை பேப்பரையும் வாங்கிட்டு போறாங்க. அதுக்குள்ள இந்த டீச்சருமே வந்து இவருக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போறான்ற மாதிரி, சரி நம்ம பாட்காஸ்ட் விஷயத்தை வீட்டை போய் பேசுறோன்ற மாதிரி அவங்களும் ஃபாலோ பண்ணி வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க உடனே பாட்காஸ்ட்டுக்கு ஓகே சொல்லிவிட்டாங்க, இதை பாருங்க எனக்கு இப்போ 1000 பேப்பர் கிரைன் செய்யணும், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ஓகே அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. சரி எல்லாரும் சேர்ந்து பேப்பர் கிரைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி நைட் ஆயிடுச்சு, டயர்ட் ஆயிடுச்சு, நாளைக்கு மிச்சத்தை பார்த்துக்கலான்ற மாதிரி அந்த டீச்சர் அங்கேயே படுத்து தூங்கவும் இவ பாட்டுக்கிட்டு பேப்பர் கிரைனை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்போ மறுபடியும் நீ கரெக்டான முடிவை தான் எடுத்திருக்கியா நீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த குரல் கேட்டு இவ்வளோ அப்படியே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு மொத்தமா அப்படியே பேயா மாறிக்கிட்டு இருக்கா. இந்த டீச்சருக்கு மேடம் ஏன் என்ன பண்றீங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவ மாறுறது புரிஞ்சு போச்சு. அவளை எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி காப்பாத்தி விட்டா. கிட்டத்தட்ட பாட்டிமா இதையே திரும்ப
திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாட்டிமா இந்த வீட்டையே கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கா. ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்துகிட்டு இருக்கா. இவங்க அடுத்த நாள் அந்த பேப்பர் கிரைனை தண்ணியில விட்டுட்டு அவ கடப்பாளான்னு தெரியல, ஆனா அவ கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி அம்மாவும் ஃபீலிங்ஸோட பேசுறாங்க. அங்க அந்த வேலை கொடுத்த முதலாளி அவருக்குமே இந்த நிர்மலா பொண்ணு மேல ஒரு பிரியம் இருக்கு, பாட்டிமா பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால அந்த இடத்துல இவங்க வந்து இந்த பேப்பர் கிரைன் எல்லாம் விட்டுட்டு இருக்காங்களான்ற மாதிரி அவருமே பார்த்துட்டு அப்படியே போறா. அப்படி இங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த பாட்காஸ்டும் பண்றாங்க. ஏங்க உங்க பொண்ணு இவ்வளவு நாள் ஆகியும் கிடைக்கல, எப்படி இன்னும் சாகல நம்பிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அவளும் கேட்கவும், இல்லங்க என்னமோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கு, அவ இன்னும் உசுரோட தான் இருக்காங்கிற மாதிரி நான் நம்பிக்கிட்டு இருக்காங்கிறத ஹீரோயின் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த டீச்சரோட அசிஸ்டன்ட், மேடம் நான் ஒருத்தர் உங்களுக்கு காட்டுறேன், அவர் இந்த சடங்கெல்லாம் செய்யறது, அவர் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரு, இந்த சாமியார் வேலைகள்லாம் சைடில் பார்க்கக்கூடிய ஆளு தான், அவர்கிட்ட போனீங்கன்னா உங்க பொண்ணை கண்டுபிடிக்க ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி ஐடியாவை கொடுக்குறா. அப்படி அப்ப அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த சாமியார் மாதிரி இருக்கிறவங்க கிட்ட பேச வரும்போது, உன் பொண்ணு ஒரு தீய சக்தி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கு, அவ இன்னும் உயிரோட இருக்காளா, அவ இன்னும் உயிரோட இருக்காளான்னு இவ ஷாக்கிங்கா கேட்டா, அவளை மொத்தமா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்குது. ஏன்னா நீ ஏகப்பட்ட பாவங்களை செஞ்சிருக்கிற, அதெல்லாம் தான் உன் பொண்ணை இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. உன் பாவத்துக்கு நீ மன்னிப்பு கேட்டுட்டேன்னு வையேன், அவங்க உங்களை மன்னிச்சிட்டாங்கன்னா அவளை நீ காப்பாத்திடலாங்கிற மாதிரி பொண்ணு இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கா, அவளை காப்பாத்துன்னு இதெல்லாம் பண்ணணுங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்றான். இந்த விஷயத்தெல்லாம் இந்த டீச்சர் அப்படியே வீடியோவும் எடுத்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நமக்கு தேவைப்படும், இவருடைய மொத்த ஸ்டோரியும் கவர் பண்ணா நம்ம பெரிய ஃபேமஸ் ஆயிலான்ற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் சைட்ல கவர் பண்ணிக்கிட்டே இருக்கா. நீ செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கியா, நான் சொன்னதுமே உனக்கு என்ன மைண்டுக்கு வருது, அந்த பாவத்தை முதல்ல சரி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லவும், ஃபர்ஸ்ட் அவசர அவசரமா குடும்பத்தை கூட்டிட்டு வந்தாலே அதைத்தான் சொல்றான் போலன்னு சொல்லி அந்த இடத்துக்கு கிளம்பி போறாங்க. இப்போதான் அந்த ஃபிளாஷ்பேக் என்னங்கிறதே காட்டுறாங்க. தன்னுடைய ஃபர்ஸ்ட் புருஷனை விட்டுட்டு இவங்க வந்தாங்க தெரியுமா, அப்போ அந்த புருஷங்காரன் வந்து இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாக இந்த ரேசிங் ஓட்டுறது, இந்த பைக் எடுத்துன்னு ரேஸுக்கு போகிறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவள் கோச்சிக்கிட்டு வெளியே வந்து, நமக்கு கல்யாணமாகி குழந்தைங்க இருக்கா, இன்னமும் இந்த ரேஸ் விட போகிறான், இது பண்ண போகிறோன்னு பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்க, உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் என் லைஃப் நல்லா இருக்கும்னு நினச்சேன், நாசமாக போச்சு, இனிமேல் என் குழந்தைய நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி அவள் கோச்சிக்கிட்டு கிளம்புறான். அவன் சமாதானம்லாம் படுத்தலை, என் பொண்ணு விட்டுருனா அவளுமே பயந்து போகவும் விட்டுறான். அதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் அவன் கோபத்தில் எட்டி உதைக்கவும் கீழே மெழுகுவத்தி இருந்திருக்கு, அது தப்பி தவறி ஸ்லிப் ஆகி மொத்தமாக அவனே எரிச்சு விடுச்சு. இப்ப அடுத்து நியூஸ் எப்படி திரும்பிச்சுன்னா, தன்னுடைய பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு பிரிஞ்சு போயிட்டா, அந்த சோகத்துல புருஷங்காரன் தண்ணியே எரிச்சுக்கிட்டான்ற மாதிரி நியூஸ்காரங்க மாத்தி கவர் பண்ணிட்டாங்க. இப்ப இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் புருஷங்காரன் அப்படியே எரிஞ்ச நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் இருக்கிறான். அதாவது இன்னும் சரியாகாம அப்படியே தான் கிடக்குறான். இப்ப இவ அவன் கிட்ட பேச வந்திருக்கிறா. வெளியே இருந்து அந்த டீச்சர் காரியம், சரி இப்ப பேசுறது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வைப்போம், இவளுடைய டோட்டல் நியூஸையும் கவர் பண்ணுங்கிற மாதிரி அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. அவ வந்து என்னை மன்னிச்சிரு, நான் இது வேணும்ட்டே பண்ணல, முதல்ல இதெல்லாம் நடக்கணும்னு எனக்கு தெரியாது, ஒரு வகையில் நீ இப்படி இருக்கிறதுக்கு நானும் காரணம், என் பொண்ணு நிர்மலா காணாமல் போயிட்டா, என்னை மன்னிச்சிடு, நான் செஞ்ச பாவத்துக்கு தான் இவ்வளோ அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சவும், அவனாலையும் இப்போ பேச முடியல. ஆனால் அவனுக்கு அவ்வளோ கெட்ட எண்ணெல்லாம் கிடையாது. நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனால் என்ன ப்ளீஸ் என்னை கொன்னுட்டேன்னா நான் உன்னை மன்னிச்சிடுவேன்றான். ஏன்னா அவனால் இந்த நிலைமையில இருக்கவே முடியல, தினம் நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் அந்த தலகாணி எடுத்து என்னை கொன்னுடேன் அப்படின்னு சொல்லவும், இவளும் அவனை வழியை புரிஞ்சுக்கிட்டு தலகாணி எடுத்து கொள்ளலாம்னு கிட்ட வரா. அதுக்குள்ள வெளியே டீச்சர் காரியம், ஐயோ என்ன இவ கொலை செய்யவே துணிச்சிட்டான்ற மாதிரி ஷாக்கிங்கா பாக்குறா. இவ தலகாணியை கிட்ட எடுத்துக்கிட்டு வரா. அவன் திருதுப்புன்னு அப்படியே ஒரு மாதிரி ஏதோ அவனை கண்ட்ரோல் பண்ணி அழுத்தி அவன் ரத்தம் கக்கி அங்கேயே செத்து விட்டான். இவனை கொல்லாம் தானே நான் வந்தேன், அதுக்கு முன்னாடி யாரா அவள் என்னடா பண்ணுது? இப்ப ஹீரோயினுக்கே ஒண்ணுமே புரியல, யார் இதெல்லாம் பண்றா, எதுக்காக இப்படிலாம் நடக்குதுங்கிற மாதிரி அவளே குழம்பி போய் தான் இருக்கிறா. இப்ப வீட்டுக்கு வந்துட்டு இவ திரும்பவும் வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்றா. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்க பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி மேக்கப் வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ அங்க செத்து போனா தெரியுமா ரத்தம் கக்கே, அந்த ஃபர்ஸ்ட் புருஷன்காரன் கழுத்தை அப்படியே நெரிச்சு அவன் பேயா வந்து இவளை டார்ச்சர் பண்றான். ஐயோ இதுக்கு மேல இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்ற மாதிரி அலறி அடிச்சுக்கிட்டு அந்த முதலாளி வீடு அங்க போயிட்டு, சார் ப்ளீஸ் நான் கேட்கறது தப்பா நினைச்சுக்காதீங்க, என் வீட்டில் இன்னைக்கு ஒரு நாள் என்னால் இருக்க முடியல, இன்னைக்கு ஒரு நாள் இங்க ஓரமா நான் படுத்து தூங்கிக்கிறேன், நாளைக்கு ஏஞ்சி போயிடுன்ற மாதிரி கேட்கவும், சரி அவ ஏதோ பயந்து போய் கிடக்குறா, தனியா வேற வீட்டில் இருக்கா, வேணா தூங்கிட்டு போமான்ற மாதிரி ப்ளீஸ் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தங்கிக்கின்ற மாதிரியே அவளை தங்கவும் விடுறாரு. ஆல்ரெடி புருஷன்காரன் கழுத்து நெரிக்கிற அளவுக்கு பேயா மாறி நிக்கிறான். நீ கரெக்டான முடிவை தான் எடுத்துருக்கிறியான்னு அந்த பாட்டிமா வேற டார்ச்சர் பண்ணுது. இப்ப திருதுப்புன்னு தூரத்துல கதவு தட்டி அம்மா 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 அப்படின்னு சொல்லி பொண்ணோட வாய்ஸும் கேட்குது. ஐயோ என்னை விட்டுருங்க, ஏன் மைண்ட் லெவலில் டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு மொத்தமாக இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறது வேலை தாங்கிக்க முடியல. இப்போ மறுபடியும் செஞ்ச விஷயத்தை மொத்தமாக சாமியார்கிட்ட சொல்ல போனால், நான் உன்னை என்ன பண்ண சொன்னேன், நீ செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க சொன்னேன். ஸோ அவன் சொல்ல வந்தது, இந்த ஃபஸ்ட்டு புருஷனை நீ ஏமாத்திட்டுலாம் வரல, அவன் இப்படி இருக்காங்கிறத சொல்லிட்டு வந்த, அவன் இப்படி ஆனதுக்கு நீ காரணமே இல்லை, அது நீ செஞ்ச பாவமே இல்லை, ரெண்டாவது புருஷனை தான் நீ ஏதோ ஒன்று பண்ணியிருக்க, அந்த பாவத்துக்கு தான் மன்னிப்பு கேட்க சொன்ன, அவனுடைய ஆத்மா தான் உன்னுடைய பொண்ணை கண்ட்ரோல் பண்ணி அவளை வரவிடாமல் தடுக்குது அப்படிங்கிறத சொல்கிறான். இவளும் சமாளிக்கிறா. ஆக்சுவலாக இவன் வேணுன்ட்டே தான் கயிறை விட்டுருப்பா. இல்லை நான் அவனை பிடிக்க முடியாமல் தான் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் தெரியாமல் அவனை விட்டுட்டேன், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு கேட்டால், அவனுடைய கோவம் தான் உன் பொண்ணை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு, அவனுடைய கோவத்துக்கு நீ ஆளாக போகிற, அதனால் ப்ளீஸ் அவனுக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்கை செஞ்சு முடிச்சிட்டோம்னா
மொத்தமாக சரி கட்டலாம், அதுக்கான காசை நீ ரெடி பண்ணு, நாம் அவன் கோவத்தை மொத்தமாக போக்கிடுவோம், உன் பொண்ணையும் காப்பாற்றலான்ற மாதிரி அந்த சாமியாரும் சொல்கிறா. அப்படி இங்கே பரிகாரம் பண்ணுறதுக்கு காசு ரெடி பண்ணணும்ல, அதனால் வேலை செய்கிற இடத்துல அந்த முதலாளிக்கிட்டே கொஞ்சம் அட்வான்ஸாக அமௌண்ட்டை கேட்கலாங்கிற மாதிரி ஹீரோயினும் வரா. கூட அந்த பாட்காஸ்ட் பண்ணுற அந்த டீச்சருமே கூட வந்திருக்கிறாங்க. அவங்க அப்படியே லைட்டாக இந்த முதலாளியுடைய அந்த ஃபேமிலி ஃபோட்டோவெல்லாம் அப்படியே லுக்கு விட்றாங்க. அப்போ அவர் இவ்வளோ நல்லாவே அவங்களுக்கு தெரியும், நீ தானே ஸ்விம்மிங் சொல்லித்தரேன்னு டார்ச்சர் பண்ணுவ பசங்களன்னு கேட்கவும், அப்படிலாம் இல்லைப்பா, அதுவும் ஒரு மெத்தடு தான் சொன்னால் எப்படி, நிர்மலாவுக்கும் ஸ்விம்மிங் மேலே பயம் இருக்குது, ஆனாலும் பிடிச்சி தள்ளி விட்டு கற்றுக்கூட பார்த்திய, அதுக்கு பேர் மெத்தடா அப்படின்னு சொல்லி இவரும் பிடிச்சி கத்துறாரு. என் பொண்ணு நிர்மலா உனக்கு தெரியுமா, அவங்ககிட்ட ஸ்விம்மிங் கற்றுக்க வந்துருந்தாளா, இதுக்கு முன்னாடியே அவளை தெரியும்னு ஏன் என்கிட்ட சொல்லாமல் இருக்க, அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நீயும் மறைச்சிக்கிட்டு இருக்கலன்ற மாதிரி ஹீரோயினுக்குமே அவள் மேலே இப்போ கோவம் வருது. நீ நிர்மலாவை தெரியும் ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு அவளை பிடிச்சி கத்துறா. இப்போ இங்கே பரிகாரம் பண்ணுறதுக்காக அந்த சடங்குலாம் செய்யறதுக்காக முதலாளியும் காசு கொடுத்துட்டாரு, அங்கே பெண்கள் யாருமே போகக்கூடாது. ஸோ அதனால் இந்த முதலாளியே சார் நீங்கள் போய் அங்கே கொஞ்சம் இருங்களேன் அப்படிங்கிற மாதிரி காசும் அவரே கொடுக்குறாரு, அவர் போய் கொஞ்சம் பார்த்துக்க சொல்கிறாரு. அங்கே மிகப்பெரிய சடங்குலாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்தா இதை எடுத்துக்கோ, மொத்தமாக சமாதானமாகு, உன் பொண்ணை விட்டு மொத்தமாக அவளை விட்டுடு, ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுற, ஏன் இன்னும் கோவமாக இருக்க. இந்த சடங்கு பண்ணுறவரும் அவனுடைய கோவத்தை அடக்கிறதுக்காக எல்லாத்தையும் கொடுத்து பார்க்குறாரு. ஆஹா ஆஹா கண்டுபிடிச்சிட்டோம், அந்த பொண்ணு அங்கே தான் இருக்கா, அந்த பொண்ணு அங்கே தான் இருக்கா, அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லாரும் அங்கே போகிறாங்க. ஆனால் அங்கே கிடச்சது வேற ஒன்று. இப்போ இந்த சடங்கு பண்ணவரும் அந்த ஸ்விம்மிங் டீச்சருடைய அசிஸ்டன்ட் 2 பேருமே வந்து அதை அவனுடைய கோவத்தை சரியாக்கலை, நீ செஞ்ச பாவத்துக்கான தண்டனை உன்னோட பொண்ணோட உயிர் தான், இந்தா உன் பொண்ணு கடைசியாக போட்டுக்கிட்டு இருந்த ட்ரெஸ், இந்த சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த இடத்துல அது மட்டும்தான் இருந்தது, அவளோட உயிரை மொத்தமாக எடுத்துக்கிட்டா அவளை காப்பாற்றவே முடியாதுமான்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு இவரும் போயிடுற. அப்படி அம்மா காரியும் கதறி அழ ஆரம்பிக்கிறான், நான் என்ன பண்ணேன், நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன கொல்லுங்களேன், என் பொண்ணை ஏன் இப்படி பழி வாங்குறீங்கிற மாதிரி. அவளுக்குமே ஒன்றும் புரியல. வீட்டுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் புருஷங்காரனும் அம்மா காரியும் பேயா நிற்கிறாங்க, என்ன கொன்றுங்கன்னு அவளும் அலறா. அப்ப இந்த சாமியார்காரன் சொன்ன ஒரு விஷயத்தை நினைச்சு பார்க்கறா, யாரும் உன் பொண்ணை காப்பாற்ற முடியாது, நீயா அவளை தேடி போனாதான் உண்டுன்னு சொன்னதை இவன் நினைச்சு பார்க்கறா. சரி நானும் என் பொண்ணு தெரிய போறேன், அவ இல்லாத உலகத்தில் நான் மட்டும் இதுக்கு இருக்கு, அதனால என்ன நானே கொன்னுக்கிறேன்ற மாதிரி கிளாஸ் எடுத்து கழுத்தை கீழ்ச்சிக்கிட்டா அவளால் கீழ்ச்சிக்கவே முடியல, அவளால் சாகவே முடியல. தன்னுடைய பொண்ணோட ஹேர் கிளிப்பா அது மாறிடுச்சு. அப்ப இவளுக்கு இன்னுமே தோணுது தன்னுடைய பொண்ணு இன்னும் சாகல அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிக்கிறா. அங்க ஸ்விம்மிங் டீச்சர் நடந்த விஷயத்தை லைட்டா ரீகால் பண்றாங்க. ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு அந்த முதலாளி பத்தி நினைக்க ஆரம்பிக்கிறா. அந்த டீச்சர் அந்த முதலாளி பத்தி மொத்தமா தெரிஞ்சுக்க பார்த்தா ஆல்ரெடி அவன் பெரிய பிரச்சனையை பண்ணியிருக்கான், அவன் ஒய்ஃபும் குழந்தையும் இறந்தே போயிட்டாங்க. அப்ப இந்த முதலாளி தான் ஏதோ ஒரு பெரிய வில்லங்கத்தை பண்ணியிருக்கிறான், அவனை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு இவரோட அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரா. அப்போ தூரத்தில் பார்த்தா இந்த சாமியார் இந்த சடங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தானே அவனும் இந்த ஹீரோயினுக்கு கடன் கொடுத்தவனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க சொன்னால் உடனே காசை ரெடி பண்ணிட்டா, முதலாளிகிட்ட காசை வாங்கி நம்ம கிட்ட கொடுத்துட்டா, இந்த மேட்டரை வச்சு நாம் செட்டில் ஆகிட்டோம் போலேங்கிற மாதிரி அவங்க சிரிச்சு பேசுகிறாங்க. இந்த சடங்கு செஞ்சவன் இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்டு அவ இந்த சமயத்தில் எது சொன்னாலும் அவ பொண்ணுக்காக என்னனாலும் பண்ணுவான்னு ஆல்ரெடி கடங்காரனு கொடுக்க வேண்டிய கடனை, அது இல்லாமல் இவனோட பணத்தை எல்லாத்தையுமே இந்த பொண்ணு பேரை வச்சு முதலாளிகிட்ட கடன் வாங்க வச்சு இவன் மொத்தமாக வாங்கிட்டான். இந்த சடங்கு மூலிமா அவன் பொண்ணை காப்பாற்றணும்னு நினச்ச எல்லாமே டூப்பு. ப்ளஸ் இதுக்கெல்லாம் மெயின் காரணம் யார் தெரியுமா, நம்ம ஸ்விம்மிங் டீச்சருடைய அசிஸ்டன்ட் தான். ஆக்சுவலாக அவன் தானே ஃபஸ்ட் ஐடியா கொடுத்துருப்பான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு அவரை பார்க்கலான்னு சொல்லி. ஆக்சுவலாக இது எல்லாமே பிளான். ஹீரோயினுடைய மொத்த நிலைமையும் இவன் பாட்காஸ்ட் பண்ண போகிறதுனால தெரியும். அதனால் இந்த 2வது புருஷன் கதை, அவன் காணாமல் போனது எல்லாமே தெரியும், அவன் கடங்காரனாக இருக்கிறதுன்னு. ஸோ இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்டு அவளை லைட்டாக ட்ரிகர் பண்ணி நம்ம காசை வாங்க வச்சிடலான்னு சொல்லி தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்விம்மிங் டீச்சரும் சும்மா உள்ள அவங்க எல்லாரையும் போட்டு கிளியிலையும் கிழிச்சு, ஏன்டா நீங்களாம் மனுஷ பிறவிங்களாடா, இந்த நிலைமையிலையும் அவளுடைய சுச்சுவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த நிலைமையிலையும் காசு பார்க்க ஆசைப்படுற எச்சத்தனத்தை என்னடா சொல்கிறதுன்ற மாதிரி கத்திட்டு அவளும் கிளம்பிடுறான். அந்த முதலாளி இருக்கானே அவன் தான் மேடம் எல்லா காரணம், அவனை பத்தி உங்களுக்கு தெரியுமாங்கிற மாதிரியே சொல்றதுக்காக வரா. ஆக்சுவலா இப்ப ஹீரோயின் அந்த முதலாளி வீட்டில தான் இருக்கா. அவளுக்கு தன்னுடைய பொண்ணு ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு போனது, அதை முதலாளி கூட்டிட்டு போனது இந்த விஷயத்தை பத்தி சரியா தெரியல. அதனால அந்த டவுட்லாம் கிளியர் பண்ணிக்கிறதுக்காக ஹீரோயின் அவங்கிட்ட கேட்கறா, ஆமா நீங்க தானே என் பொண்ணு நிர்மலாவை ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டிட்டு போனது, என்னங்க டீ குடிங்க, முதல்ல டீ குடிங்க அப்புறம் பேசலான்ற மாதிரியே சொல்றான். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லலையேன்னு கேட்டா, என் ஒய்ஃபு அப்புறம் என் பொண்ணு இதுதாங்க என்னுடைய அழகான ஃபேமிலி, என் பொண்ணு வந்து முடியாம இறந்துட்டாங்க, அதனால உங்க நிர்மலாவை பார்க்கறதுக்கு என் பொண்ணை பார்க்குற மாதிரியே இருக்குங்க, அதனால உங்க பொண்ணு நிர்மலாவுக்கு என் பொண்ணோட ட்ரெஸ்ஸை கொடுத்தேன், அவள் போட்டுட்டு வந்து நிற்கவும் அப்படியே என் பொண்ணை பார்க்குற மாதிரியே இருந்துச்சுங்க. அங்கே டீச்சரு இவ வீட்டு வாசலில் நின்று, மேடம் மேடம் அவன் சரியானவனே இல்லை, அவன் சொன்னது எல்லாமே பொய், அவன் ஒய்ஃபை டைவர்ஸ் எல்லாம் பண்ணல, அவன் ஒய்ஃபும் குழந்தையும் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்க, அதை பிளான் பண்ணி போட்டு தள்ளினதே அவன் தான் மேடம், அவன் தான். இங்கே அதுக்குள்ள ஹீரோயினுக்கு சரி ஓகே, தன்னுடைய பொண்ணு மாதிரி நிர்மலா இருக்கிறதுனால அவன் பாசம் காட்டுறாங்கிறதெல்லாம் ஓகே,
ஆனால் அன்னைக்கு நைட்டு மழையில் இவங்க கூட்டிகிட்டு போகும்போது பொண்ணும் அழுதுகிட்டே இருந்தா, பாட்டிமாவும் பதட்டமாக கிளம்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அன்னைக்கு நான் மழையினால பெருசாக கவனிக்கல, ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு இவளும் அந்த விஷயத்தை கேட்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஆமாம், அன்றைக்கி என் பொண்ணு ஏன் அழுதுகிட்டே இருந்தா, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, மேடம் அன்றைக்கி நான் எதுவுமே பண்ணலை, நிர்மலாவுக்கு என் பொண்ணுடைய ட்ரெஸ்ஸை கொடுத்தேன், அவன் போட்டுட்டு வந்து நிற்கவும் அப்படியே என் பொண்ணு மாதிரியே தெரிஞ்சா, அவன் மேலே பாசத்தை காட்டலான்னு போனேன், அவள் என்னை பார்த்து பயந்து ஓடவும் அதில் தடுக்கி கீழே விழுந்துட்டா. பொண்ணுனா அப்பா பேச்சை கேட்டு அமைதியாக சொல் பேச்சை கேட்டு இருக்கணும், அவள் திமிர் பிடிச்சி ஓடி போனா அதனால் கீழே விழுந்துட்டாங்கிற மாதிரி அவன் சைக்கோத்தனமாக பேச ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ தான் அன்னைக்கு நிர்மலா அந்த குட்டி பொண்ணுக்கு நடந்த விஷயத்த மொத்தமாக காட்டுறாங்க. என்ன விடுங்க, நான் நிர்மலா எங்கள் அம்மா என்ன தேடுவாங்க, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் அலறி அடிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட ஓடி போக அவள் தடுக்கி கீழே விழுந்திருக்கா. பாட்டிமாவும் பார்த்துட்டு ஏதோ இங்கே பிரச்சனையாக இருக்குது, இவன் ஏதோ வில்லங்கத்தை பண்ணியிருக்கிறான், நம்ம அப்புறம் பேசிக்கலான்ற மாதிரியே அந்த பாட்டிமாவும் தன்னுடைய பேத்தியை தூக்கிட்டு வெளியே வராங்க. அந்த டைமில் தான் ஹீரோயினும் வரவும் அன்னைக்கே அவங்க வண்டியில் வேகமாக வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயம்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சைக்கோ பயபுள்ள இத்தனை வேலையை பார்த்துருக்கிறான், இத்தனை விஷயங்களும் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த பாட்டிமா இறந்துருக்கிறாங்க, பொண்ணும் காணாமல் போயிருக்கா. காணாமலாம் போல அந்த பொண்ணை தூக்கி கடத்தி வச்சிருக்கிறதே இந்த பண்ணாடை தான். இந்த சைக்கோ தான் நிர்மலாவை தூக்கிட்டு போயிட்டான், அவன் தான் வீட்டுக்குள்ளே கட்டி வச்சு அடைச்சி வச்சிருக்கான். ஹீரோயின் ஒரு நாள் அவங்க வீட்டில் புருஷங்காரன் கழுத்தை பிடிச்சான்னு சொல்லி இவன் வீட்டில் வந்து தங்கினாங்க தெரியுமா. அப்போ கதவை வந்து அவள் பொண்ணு அம்மான்னு தட்டினாலே அதோட உண்மையான பொண்ணு தான், நாம தான் இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி இன்னைக்கு பயந்து அவ பொண்ணே வந்து காப்பாற்ற கத்தவும் அதையும் கேட்காம விட்டுருக்கிறா. ஓ, விஷயம்லாம் தெரிஞ்சு போச்சா, இதுக்கு மேலே உன்னை விட்டு வச்சா சரிப்பட்டு வராதுன்னு அவளை மொத்தமாக தலையில் அடிச்சு அவளை கட்டி போட்டுறான். இப்போ அதுக்குள்ள டீச்சரும் வந்து இவளை காப்பாற்ற வரவும், ப்ளீஸ் என் பொண்ணை காப்பாத்துமா, அவள் இங்கே தான் இருக்கா, அந்த சைக்கோதமாக அடைச்சி வச்சிருக்கான்னு அவ சொல்கிறதுக்குள்ள இந்த டீச்சரையும் போட்டு அடைச்சி 2 பேரையுமே கட்டி வச்சுட்டான். இப்போ அந்த நிர்மலாங்கிற அந்த குட்டி பொண்ணையும் அப்படியே வெளியே கூட்டிகிட்டு வரான். இந்த சைக்கோ பயபுள்ள பாத்தியா என் பொண்ணு மாதிரியே இருக்கால, இனிமே அவன் என் பொண்ணு தாங்கிற மாதிரியே மொத்த சைக்கோத்தனத்தையும் காட்டுறான். அப்போ ஹீரோயினும் என் பொண்ணு விட்டுரு யோ ப்ளீஸா விட்டுறியா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறான். இந்த சைக்கோ பைபிளில் சிரிச்சுக்கிட்டே வந்து பேப்பரில் ஹீரோயினோட கையை பிடிச்சி கை நாட்ட வச்சுட்டான். ஆல்ரெடி இங்கே வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது உன் பொண்ணுடைய அந்த கார்டு, அவளோட ஐடி கார்டை நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன், இப்போ இது வந்து உன்னுடைய பொண்ணை தத்து கொடுக்கறதுக்கான ஃபார்ம், அதில் உன் கை நாட்டும் வச்சாச்சு, அதனால் சட்டப்படி இனிமேல் அவவும் பொண்ணு கிடையாது, நீ தத்து கொடுத்துட்ட, அதுக்கு சம்மதமும் தெரிவித்து தான் கை நாட்டும் வச்சுட்டேன்ற மாதிரி இப்போ சட்டப்படி இவளை அவனுடைய பொண்ணாக மாற்றிட்டான். ஐயோ, இந்த பொண்ணுடைய லைஃபே போச்சு, ஹீரோயினையும் கட்டி போட்டாங்க, டீச்சரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற அப்பதான் கொய்யால இது வரைக்கும் என்ன சார் வந்து பேய் பயமுறுத்துச்சு, இப்போ வச்சாங்க பாருங்க மாஸ் சீனுங்கிற மாதிரி நீ கரெக்டான முடிவை தான் எடுத்திருக்கிறியா அப்படின்னு மறுபடியும் அந்த பாட்டிமா குரலை கேட்டு பாட்டிமா மொத்தமாக தன்னுடைய பொண்ணு உடம்புலேயே இறங்கிட்டா. கொய்யால இந்த பண்ணாடையை நான் சும்மா விட மாட்டேன்னு கட்டியாடா போட்டிருக்கேன்னு அதை பிச்சு போட்டு வந்து அவனை போட்டு புரட்டி எடுக்கிறா. அவனை அலறி அடிச்சுக்கிட்டு பொண்ணு தூக்கிட்டு ஓடுறான். ஏய் ஒழுங்கா என் பேத்தியை விட்டுறான்ற மாதிரி பாட்டிமா பேயும் துரத்திக்கிட்டு வரவும் அதுக்குள்ள இங்கே பாரு கிட்ட வந்த உன் பொண்ணை தூக்கி போட்டுருவேன்னா அதுக்குள்ள ஏய் என் பொண்ணை விடுறான்ற மாதிரி பொண்ணை காப்பாற்றிட்டு ஹீரோயினும் அந்த சைக்கோவும் 2 பேரும் சேர்ந்து தண்ணியில் விழுந்துட்டாங்க. இப்போ இந்த டீச்சருக்கு தான் நீச்சல் தெரியும்ல, ஒரு வழியா நம்ம ஹீரோயினையும் காப்பாற்றியாச்சு. அவளும் நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டாகணும்னு சொல்லி தன்னுடைய 2வது புருஷனை வேணுட்டே தானே கயிறை விட்டது, அதுக்காக நானே தண்டனை அனுபவிக்கிறேன்னு சொல்லி அதை போலீஸ் ஸ்டேஷன்லையும் சொல்லவும் அவளுக்கு இப்போ தண்டனையாக 5 மாதம் ஜெயிலில் இருக்கணுன்ற மாதிரி தண்டனையை கொடுத்து விட்டாங்க. இப்போ இந்த 5 மாதமும் டீச்சர் தான் அந்த நிர்மலாவை பார்த்துக்கிறா. அவளும் 5 மாதம் முடிச்சுட்டு வெளியே வந்து சந்தோஷமா தன்னுடைய பொண்ணோட இந்த டீச்சரோட நிம்மதியாக நம்ம இருக்கலாங்கிற மாதிரி அதோட படத்தை முடிக்கிறாங்க. அடுத்து எந்த படத்தை பற்றி வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, அதை அடுத்தடுத்து முடிச்சு விட்டுருவோம். மறக்காம மூவிஸ் வித் மணிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.